வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மூன்றாவது முறையாக பாஜக வந்துவிடக்கூடாது. பிரதம மந்திரியாக மோடி வரக்கூடாது. பாஜகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். இதுதான் இந்திய எதிர்கட்சிகளுடைய ஒரு டாம்பிகமான ஒரு திட்டமாக இருந்தது, இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை என்பது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாக போனது. ஒற்றுமை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய விஷயம். எல்லாத்தையும் இணைச்சு பாஜகவை நாம எப்படியாவது தோற்றடித்து விடலாம் அப்படின்னு யாரு திட்டம் போட்டா? பீகார் மாநிலம் நிதிஷ்குமார் திட்டம் போட்டார். இங்க திமுக திட்டம் போடல, மம்தா பானர்ஜி திட்டம் போடல, கெஜ்ரிவால் திட்டம் போடல, மற்றபடி இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாரும் திட்டம் போடல. நிதிஷ்குமார் திட்டம் போட்டார், பீகார் முதல் மந்திரி. அப்புறம் ஒவ்வொருத்தனா சந்திச்சாரு, எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்தார், ஒருங்கிணைத்தார். அதுல கெஜ்ரிவால் மற்றபடி மம்தாவும் கொஞ்சம் சிறிதாக விலகினார்கள் கொள்கையின் அடிப்படையில். மற்றபடி காங்கிரஸ் உள்ள நுழைஞ்சிட்டு நமக்கு வேலை இல்லாமல் போயிடும் இல்லையா, அதன் அடிப்படையில் பயந்தார்கள், காங்கிரஸை ஒதுக்கினார்கள். அப்புறம் திருப்பியும் போய் நிதிஷ்குமார் உட்காந்து பஞ்சாயத்து பேசினாரு. அப்புறம் ஒப்புதலை கொடுத்தாச்சு. அப்படியே 1 சிட்டிங் 2 சிட்டிங் 3 4ன்னு போச்சு. திடீர்னு கெஜ்ரிவாலும் மம்தாவும் வாயை திறந்தாங்க. அடுத்த பாரத பிரதம வேட்பாளராக கார்கேவை அறிவிக்க வேண்டும் அப்படின்னாங்க. பிடிச்சது சனிங்க. அவ்வளவுதான். அன்னையிலிருந்து நிதிஷ்குமாரோட முகம் மாறி போச்சு, லல்லு பிரசாத் யாதவ் முகம் மாறி போச்சு. காங்கிரஸினுடைய ஒரு அந்த ஆதிக்கம் வந்துருச்சு இல்லையா, அதனால அவர்களுக்குள்ள ஒரு போராமை, ஆதிக்கம், வெளிப்பாடு. என்னடா நம்ம ஆரம்பிச்சா நமக்கே இவங்க வீட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு சொல்லணும். யாரு காரணம்? மம்தாவையும் கெஜ்ரிவாலையும் போய் கேட்கணும். அதுக்கு எதுக்கு கூட்டணியை விட்டு துரோகம் செய்து விட்டு பாஜகவோட மீண்டும் இணைய வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நிதிஷ்குமாரை பார்த்து நம்ம கேட்கிறேன். அது நார்மலாக பேசி எப்படி பண்ணணுமோ பண்ணி, அதுக்கு சில சப்பை கட்டுகள்லாம் பண்ணிக்கின்னு எப்படியோ ஒரு வகையில மக்களுக்கு நம்பிக்கை நடந்தாலே இப்போது மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அதன் அடிப்படையில் எழுந்ததான் இந்திய கூட்டணி. இன்னைக்கு நிதிஷ்குமார் தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடா நம்ம கையில் அந்த கூட்டணி கண்டிஷனுக்கு வரல, பிரதம வேட்பாளர் நம்மளையும் அறிவிக்கல, மற்றபடி நமக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்கல, அவ்வளவுதான், நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம விலகிக் கொள்ளலாம் சொல்லி போட்டு, விலகிக் கொள்ளலாம் என்பதை விட துரோகம் செய்து விட்டார் அப்படிதான் சொல்ல முடியும் நிதிஷ்குமார். அது ஒரு பக்கம் பிச்சுக்கிச்சு. அதே மீறி மற்றபடி யாருக்கு இருக்கக்கூடியவங்க வச்சு நம்ம ரன் பண்ணுவோம் சொல்லி போட்டு திமுக அப்புறம் காங்கிரஸ் சோர்ஸ் எல்லாம் அப்படி ஒன்னா போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு கூட்டணிக்குள்ள மீண்டும் ஒரு பிரளயம். ஆமா, மம்தா வகையில மீண்டும் ஒரு பிரளயம் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது அந்த வீடியோவோட ஒரு முக்கிய அம்சம். மேற்கு வங்காளத்து மொத்தம் 42 தொகுதி, அவ்வளவுதான். ஆமா, அதுலயும் எல்லாத்துலயுமே நாங்க தான் காங்கிரஸ் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். மம்தாட்ட கேட்டது, நான் 2 தொகுதி தான் தருவேன் 2019 மற்ற 2021 நீங்கள் வெற்றி அடைந்த வகையில 2 தொகுதி தான் தருவேன், மற்றதெல்லாம் 40 நாங்க நிற்போம். இதுதான் லடாய். தொகுதி பங்கீட்டுல பிரச்சனை வந்துருச்சு. நிதிஷ்குமார் வகையிலும் தொகுதி பங்கீட்டுல பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழல் அவர் முன்கூட்டியே விலகிட்டாரு. மற்றபடி அவர் எதிர்பார்த்தார், நம்ம பிரதமரா வந்துடலான்னு எதிர்பார்த்தாரு. அதுக்கும் ஹோகையா வேட்டு, அது ஒரு பிரச்சனை. இப்ப மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜிக்கும் இந்திய கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. குறிப்பாக காங்கிரஸ் 300 தொகுதியில நில்லுங்க அப்படின்னா மேற்கு வங்காள இது மம்தா, அதை கேட்கல அவங்க காங்கிரஸ். அந்த அளவுக்கு தேவையில்லை, அதான் இந்திய அளவுக்கு 300 தொகுதி நில்லுங்க அப்படின்னாங்க.
அதுக்கு அவங்க ஒப்புக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தை குறிப்பிட்ட சதவீதம் கேட்டாங்க. இல்லை, நாங்கள் 2 தொகுதி தான் தருவோம் அப்படின்னாங்க. அதே நேரத்தில் பாத யாத்திரை வந்த சமயத்தில் எந்த ஒரு முன்னறிவிப்பு வந்து மம்தாவுக்கு கொடுக்கவே இல்லை. நீங்க வாட்டுக்கு வர்றீங்க, உங்களுக்கு என்ன அவ்வளவு திமிரா அப்படின்னு இன்னைக்கு மம்தா பானர்ஜி பேசியிருக்கிறாங்க. எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமட்டீங்க, ஒரு அரசு விளம்பரத்துல தான் நான் பார்த்தேன். இந்திய கூட்டணின்னு சொல்றோம், அப்புறம் இந்த அளவுக்கு இருக்கிறோம். எங்களுடைய ஒரு வட்டத்துக்குள்ள வரக்கூடிய சமயத்துல ஒரு எங்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா, இந்த மாதிரி மேற்கு வங்காளம் நாங்கள் நீதி யாத்திரை வருகின்ற இப்ப ராகுல் சொல்லலாம், கார்கே சொல்லலாம், யாருமே சொல்லலாம். அவங்க பாட்டு வர்றாங்க, அவங்க பாட்டுக்கு போறாங்க. அந்த அளவுக்கு நிலைப்பாட்டா இருக்கக்கூடியவங்க வந்து அப்புறம் வாரணாசியில ஜெயிக்கலாம், ஊபியில ஜெயிக்கலாம், குஜராத்ல ஜெயிக்கலாம், மத்திய பிரதேசம் ஜெயிக்கலாம், ராஜஸ்தான்ல ஜெயிச்சிருக்கலாம். எங்கேயுமே இல்லையே. அப்படிங்கும்போது நான் எதை வைத்து தர முடியும்? கொடுக்கறது பெருசு இல்லை. அதுவும் உங்களுக்கு இருக்கிறத பிடுங்கிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி பிரதமராக எவ்வாறு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. யார்கேவும் முன்மொழிந்தது மம்தா தான். இப்ப ராகுலுக்கு அவருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமா ஒரு பேச்சுக்கள். டீ கடையில டீ குடிக்காதவங்க இன்னைக்கு பீடி சுத்துறவங்க தொழிலாளிகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குத்தலான ஒரு பேச்சு. என்ன ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதான். இந்திய கூட்டணி எந்த அளவுக்கு இந்த இந்திய திருநாட்டில் வந்து ஜெயிக்க போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா போச்சு. இன்னும் அடுத்த கெஜ்ரிவால் ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு 5 தடவை 6 தடவையோ சமன் அமிச்சாச்சு அமலாக்கத்துறை. இன்னைக்கு வரைக்கும் ஆஜராகல. அது பக்கம் ஒரு புறம் இருந்தாலும் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. ஏன்னா அது ஒரு தேசிய கட்சியாக வந்து தேர்தல் ஆணையத்தை அறிவிக்கப்பட்டாச்சு. அப்படிங்கும் போது அவரு வந்து இந்தியாவுக்கு குறிப்பா பாரத பிரதமருங்கிற அந்த நாற்காலிக்கு குறி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்ப எப்படி காங்கிரஸோட இணைய முடியும்? ஒரு உரைக்குள்ள 2 கத்தி கூடாது, முடிஞ்சு போச்சு. அதுதான் இதன் அடிப்படை தத்துவம். ஆனா அதையெல்லாம் மீறி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி விடலாம் சொல்லி போட்டு மு.க. ஸ்டாலின், மற்ற சோர்ஸ், பினராயி விஜய், மற்ற காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட மற்ற கம்யூனிஸ்ட், மற்ற எல்லாமே வந்து வந்தாங்க. யார் ஆரம்பிச்சாரு அவரே பிச்சுக்கிட்டாரு. இப்ப 2வது மேற்கு வங்காளத்திலையும் மிகப்பெரிய ஒரு லடாய். அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதியை நாங்கள் தரமாட்டோம். அதான் வந்து மம்தாவுடைய ஒரு அறிவிப்பு. இல்லாட்டி நாங்கள் 42 நாங்கள் தனித்த முறை நிற்போம் விட்டு காங்கிரஸ் அறிவிச்சுட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா மம்தாவுக்கு ஒரு தோல்வி பயம் இருக்கு இல்லையா. என்னடா இவர் பாத யாத்திரை போனாரு, இப்ப நீதி யாத்திரை போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் நீதி யாத்திரையில வந்து நல்ல ஒரு கூட்டம் சேர்ந்துருக்கு மேற்கு வங்காளத்துல. அதே வந்து மம்தாவுக்கு மிகப்பெரிய ஒரு கிளியா இருக்கு, பயத்தை ஏற்படுத்தி இருக்கு, வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. அப்ப என்ன பண்ண முடியும்? இருக்க நம்மளும் புடிக்கிட்டு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. அதனால வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்னைக்கு வந்து மம்தா வந்து போராடி கொண்டிருக்கிறார். அதாவது நிதிஷ்குமார் வழியில் அப்படின்னு தான் பகிரங்கமான சொல்ல முடியும். அப்ப எங்க இந்திய கூட்டணி நிலைக்கிறது? ஒன்றும் நிலைக்கிற மாதிரி தெரியலையே. கெஜ்ரிவால் ஆல்ரெடி, மம்தா பானர்ஜி இப்படி, நிதிஷ்குமார் அப்படி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல 42 தொகுதியிலே காங்கிரஸ் நின்றாங்க, அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க அப்படின்னா கட்டாயமா மம்தா பானர்ஜிக்கே வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழல். ஆமா, இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பாஜகவோட நிலைமை என்ன? கொண்டாட்டம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எப்படியோ இந்திய கூட்டணி வந்து ஒவ்வொன்றாக சிதைக்கூடிய சமயத்துல கட்டாயமாக வந்து பாஜகவை அவர்களால் வீழ்த்த முடியாது. திமுகவை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்தாச்சு. ஆமா, 9க்குள்ள ஒரு நம்பர் 1 சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு 8 9 தொகுதிக்கு உடன்பாடுக்கு வந்த மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவர்களுடைய ஒரு கூட்டணி சம்பந்தப்பட்ட இந்திய கூட்டணியில எத்தனை பேர் விலகினாலும் சரி, ஆமா, இருக்கக்கூடிய வச்சு நம்ம இந்திய கூட்டணி நம்ம ரன் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது திமுகவுடைய நிலைப்பாடு. இன்னும் சொல்லுமா, அன்னைக்கே வந்து மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டார், ராகுல் காந்தி தான் பிரதமர், ஆமா அப்படின்னு அன்னைக்கு 2019 சொன்னாங்க. அது யாருமே கேட்கவில்லை. இன்னைக்கு அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறார் மு.க. ஸ்டாலின், ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படிங்கிற. அவருக்கு மேல அவ்வளவு மரியாதை பிரியம் இருந்தாலுமே கூட அவர்கள் செயல்படுத்த வேண்டிய பல விஷயம் இருக்கு.
ஆமா, அது பகிரங்கமான ஒரு ரகசியமான விஷயம். பாஜக மீண்டும் வந்தால் திமுக தன் நிலைப்பாட்டிலிருந்து ஒரு விஷயத்தை கூட நகர்த்த முடியாது. தன்னுடைய பல விஷயங்களை சாதித்துக் கொள்ள முடியாது. நீட் தேர்வு மற்ற சோன்ஸோ அடுக்கிட்டே போகலாம். அவங்களுக்குள்ள சில அஜெண்டா இருக்கும். திமுக அவங்கள அஜெண்டா இருக்கும். தமிழகத்துக்கு பல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு பல அஜெண்டா இருக்கு. அதுல வெற்றி அடைய முடியாது மீண்டும் பாஜக வந்தது அப்படின்னா. அதனால அவங்க விடாப்பிடியா பிடிச்சிருக்கிறது காங்கிரஸ். அதனால ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு இந்திய கூட்டணியை விட்டு. ஆமா, தைரியம் இருந்தால் வாரணாசி பாஜகவை தோற்கடியுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடிய ஒரு சமயம்லாம் பார்க்குற சமயத்துல கட்டாயமா மம்தாவும் இந்திய கூட்டணி விட்டு விலகி விடுவார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. ஆமா, இருக்கக்கூடியங்களை வச்சு எந்த அளவுக்கு கொண்டு செலுத்த முடியுமோ அங்கு கொண்டு செலுத்தி, அதே நேரத்துல சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அந்த விஷயங்கள்ல ஒன்றும் யாரும் தலையிட முடியாது. பாஜக தன் நிலைப்பாட்டை கொண்டு போயிடும். மேற்கு வங்காளத்தை விட முஸ்லீம் ஓட்டை சிதைக்கியவர்கள் வந்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை போயிருக்கு இன்னைக்கு. ஆமா, முஸ்லீம் கோட்டை சந்திச்சது அப்படின்னா காங்கிரஸ் போயிடுச்சு அப்படின்னா மம்தா பனாலு முடிஞ்சு போச்சு. அதனால தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கட்டாயமாக இந்திய கூட்டணியை விட்டு மம்தா எந்த நேரத்தில் விலகி விடலாம் என்பதுதான் இன்றைய போயிட்டு இருக்கக்கூடிய தகவல். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பாஜகவுக்கு எல்லாம் தொக்கு வேட்டலாம். ஆமா, அதனால வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா போச்சு அப்படின்னா கடைசி நேரத்துல காங்கிரஸ் மட்டும் மிஞ்சுமா இல்ல திமுகவும் கழண்டு போயிருமா அப்படிங்கிறது வரும் காலங்கள் சொல்லும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.